ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டுட்டேன். இந்த கருவேப்பிலை ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. நெறைய கொண்டு வந்திருந்தாங்க. கருவேப்பிலை செடி வந்து மரமா வளர்ந்து பெருசு பெருசா இருக்கு. ஆனா கொஞ்சம் பூச்சி விழுந்துருச்சு. குட்டி குட்டியா அது கீழ விதையெல்லாம் விழுந்து வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா? அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லாருக்கும். அதிலேருந்து தான் பறிச்சுட்டு வந்தாங்க. தாளிக்கும்போதே அவ்வளோ வாசமா இருக்கு. ஏன்னா உரம்லாம் போடாம வளருது இல்லையா? அதனால நல்ல வாசமா இருக்கு கருவேப்பிலை. பொடி நுணுக்கலான்னு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு நிலக்காய்ச்சல்லே காய வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா பருப்பு, காஞ்ச மிளகாலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு, அந்த கடாயிலேயே இந்த கருவேப்பிலையும் போட்டு சிம்மில வச்சு நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாங்காய் எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். மாங்காய் வந்து நெறைய காய்க்குதுங்க. இப்போ சீசன் இல்ல. குரங்கு தொல்லை பயங்கரமா இருக்கு ஊர்ல. என்ன பண்ணுதுன்னா, மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மாங்காயெல்லாம் பறிச்சு, பாதி கடிச்சு, சாப்பிட்டும் சாப்பிடாம கீழ போட்டுருது. நெறைய மாங்காய் அப்படிதான் கீழ விழுந்திருக்கு. தென்னை மரத்துலேயும் அதே மாதிரி தான். ஏறி உக்காந்துக்கிட்டு நல்லா இளநிய எடுத்து ஹோல்ஸ் போட்டு அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மேலேருந்து பொத்து பொத்துன்னு போடும். அந்த பக்கம் போகவே எங்களுக்கு பயமா இருக்கும். எப்போ வந்து உட்காருதுன்னே தெரியாது. அதனாலயே கொஞ்சம் மரத்துக்கிட்ட போம்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து போறது. குலதெய்வம் சொந்த ஊர்ல இருக்கிறதுனால நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் முதல்லாம் போறது. இப்போலாம் எப்போ நினைக்கிறோமோ போயிட்டு சாமியும் கும்பிட்டு நம்ம வீட்டையும் பார்த்துட்டு வரா மாரி இருக்கா. அங்க வந்து இந்த மாரி மரங்க, தேங்காய் அதெல்லாம் இருக்கிறதுனால அதையும் போயிட்டு அப்பப்போ பார்த்துட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீன் குழம்புல மாங்காய் போட்டு சமைச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருந்தேன். நெறைய தக்காளிலாம் போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அவ்வளோ வாசமா இருந்துச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. முட்டை வறுத்துட்டு இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணி குடுத்தாச்சு. வெண்பொங்கல் வச்சுட்டு அந்த சாம்பாரே ஊற்றி சாப்பிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து மெயினாக கருவாடு வறுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தேன். நெத்திலி கருவாடு வாங்கினது இருந்துச்சு. அது வந்து மத்தியானத்துக்கு நல்லா கழுவிட்டு உப்பு போடாமல் இருந்துச்சு நெத்திலி. அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வறுத்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எப்போவுமே முதல் போட்ட சாதம் மட்டும்தான். அது கொஞ்சம் சாதம் மட்டும் போட்டுட்டு அப்புறம்லாம் போட்டுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து இந்த சாம்பார் டேஸ்ட்டுக்கும், இந்த கருவாடு டேஸ்ட்டுக்கும் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கருவாடு வறுத்துருந்தது. கருவாடு பிடிக்காதவங்கலாம் என்னைய திட்ட போகிறீங்க. இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க கருவாடு. கருவாடு வாசனையே பிடிக்காது. அதனால் இவங்க சாப்பிடாத ஒரு பொருள்னா நான்வெஜ்ஜில கருவாடு மட்டும்தான். சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க இருக்கும்போது வறுக்கிற மாரி சூழ்நிலை வந்து வறுத்தோம்னாக்கா, "ஐயய்யோ! என்ன இப்படி ஸ்மெல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப வந்து நான் கருவாடு வாங்குறதே இல்ல. எப்போவாச்சும் இந்த மாரி சாம்பாரோட, ரசத்தோட சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது வாங்கிக்கிட்டு வந்து வறுத்துக்கிறது. இவங்ககிட்ட சொன்னாலே சூப்பரா வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. சாப்பிட தான் மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கருவாடு வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாடு. அவங்கலாம் இப்போ வந்திருந்தாங்கல்ல, அதனால் அப்போ நெறைய கருவாடு வாங்கியிருந்தோம். அதில் கொஞ்சம் நெத்திலி கருவாடு இருந்தது. அதுதான் வந்து இன்னைக்கு வறுத்துருந்தேன். இதுதாங்க நம்ம வீட்ல லஞ்ச் இன்னைக்கு. சுட சுட சாதம், மாங்காய் போட்டு சாம்பார், நெத்திலி கருவாடு வறுவல் வச்சு மத்தியானம் நல்லா சாப்பிட்டுருந்தேங்க. ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.